அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன சத்தத்தை காணோம்? நீங்களே என் முன்னாடி இருக்கிறீங்க தானே? நான் உங்க முன்னாடி இருக்கிறேன்னா என்னை பார்க்க முடியுதா? எனக்கு ஒரு தலை இருக்கு, ரெண்டு கை இருக்குது, ரெண்டு கண் இருக்குது, ரெண்டு காது இருக்குது, ஒரு வாய் இருக்குது, அந்த ஒரு வாயில ஒரு நாக்கு இருக்குது. அதுல இருந்து சலாம் இப்ப வந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கெல்லாம் இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு தலை இருக்கு, ரெண்டு கை இருக்குது, ரெண்டு கண் இருக்கு, ரெண்டு காது இருக்குது, ஒரு வாய் இருக்கு, அது ஒரு நாக்கு இருக்கு. நான் நம்புறேன். நான் சலாம் சொல்லி நீங்க பதில் சொல்லல அப்படின்னா இது எதுவுமே உங்களுக்கு இல்லைங்கிறதோட இல்ல, உங்களுக்கு காதே கேட்கலன்னு அர்த்தம். அப்ப காது கேட்கிறவங்க எல்லாரும் சலாம் சொன்னா பதில் சொல்லுவாங்க. சரிதானே? நான் சொல்றேன் சரிதானே? நாம சலாம் சொல்லி ஒருத்தவங்க பதில் சொல்லலைன்னா என்னவா இருக்கும்? அவங்களுக்கு காது கேட்கல, அதனால அவங்க பதில் சொல்லல. ஆனா பாருங்க, இப்படி ஒரு மைக்க மாட்டிக்கிட்டு பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஒண்ணுக்கு ரெண்டு ஸ்பீக்கரு, இங்க ஒண்ணுக்கு ரெண்டு காது. அப்படி இருந்தும் நம்முடைய சலாமுக்கு பதில் நம்ம சொல்லாம இருந்தா எப்படி? அதனால சலாம் சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது, பதில் சொல்றதுக்கு கூச்சப்படக்கூடாது. உண்மையிலே பார்த்தா யார் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்றாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. தே ஆர் பெஸ்ட். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் என்ன? நம்முடைய நபியோட பேர் யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நம்முடைய நபின்னு சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொன்னேன். உங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி, நம்முடைய நபியோட பேர் என்ன? மாஷாஅல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷாஅல்லாஹ், அந்த முஹம்மதுங்கிற பேரை தான் நாம கலிமா சொல்லும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், அப்புறம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்க. அப்புறம் நம்முடைய நபி அல்லாஹ்வுடைய ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல். அவங்க நம்ம கண் முன்னாடி இப்ப இல்ல. நான் இவங்க முன்னாடி இருக்கிறேன், நீங்க என் முன்னாடி இருக்கிறீங்க. நம்முடைய நபி இப்ப இல்ல. ஆனா நம்முடைய நபிய அல்லாஹ் அனுப்பினான். அவங்க வந்தாங்க இந்த பூமியில. அவங்களும் நம்மை போல ஒரு மனிதர், நம்மை போல ஒரு மனுஷன் தான். எப்படி தலை, கை, காலு, உடம்பு எல்லாம் கொடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையா அவங்கள பிறக்க வச்சான், படைச்சான். அல்லாஹ் படைச்சான். இனி குழந்தைகளை பாக்குறீங்கல்ல, பேபி பாத்துருக்கீங்கல்ல, குழந்தை பேபி பாக்குறீங்கல்ல. அப்ப அந்த மாதிரி நம்முடைய நபியும் அவங்க அம்மாவுக்கு பிறந்தாங்க. அவங்க அம்மா பேர் தெரிஞ்சவங்க யாரு சொல்லுங்க பாப்போம். கை தூக்குறீங்களா பாக்குறேன். நம்முடைய நபியுடைய அம்மா பேரு, உங்க அம்மா பேர் நான் கேட்டா சொல்லிடுவீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க. நம்முடைய நபியுடைய அம்மா பேர் கேட்கிறேன், யாருக்கா தெரியுமா? தெரிஞ்ச கை தூக்குங்க. நம்முடைய நபியுடைய அம்மா பேர் தெரியாது? நம்முடைய நபியுடைய பேர் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்ன? உங்க பேரு முஹம்மத். மாஷா அல்லாஹ். பாருங்க, அவர் பேர் கூட முஹம்மத் தான். நம்முடைய நபியுடைய பேரை கேட்டு அவங்க பேரும் முஹம்மத் தான். அவர் மட்டும்தான் உடனே சொன்னாரு, கை தூக்குனாரு. மாஷாஅல்லாஹ். சில கேர்ள்ஸ் நீங்களும் கை தூக்குனீங்க, ஆனா அந்த பக்கம் சான்ஸ் போயிடுச்சு. இப்ப நான் கேட்ட கேள்வி, நம்முடைய நபியுடைய அம்மா பேர் என்னன்னு கேட்டேன். யார் கை தூக்குறீங்க? நம்முடைய நபியுடைய அம்மா பேரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அம்மா பேரு. அம்மா பேரு தெரியாது? மாஷாஅல்லாஹ். சொல்லுங்க. ஆமீனா. வெரி குட், சரியான ஆன்சர், ரைட் ஆன்சர். மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். உங்க பேர் என்ன? மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹ். அப்ப பாருங்க, நம்முடைய நபி ஆமினா அவங்களுக்கு ஒரு குழந்தைய பிறந்தாங்க. அதுக்கு பிறகு நாமெல்லாம் வளர்ற மாதிரி தான் அவங்களும் வளர்ந்தாங்க. அல்லாஹ் அவங்களே வளர்த்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப பெரிய ஆன பிறகு அப்ப அவங்களுக்கு 40 வயசு ஆனிச்சு. 40 வயசு ஆன பிறகு அல்லாஹ் அவங்களை நபியாக ஆக்கினாங்க. அது வரைக்கும் அவங்க சாதாரண ஆள் தான், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அவங்க நபியா ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அவங்களை ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரீசன், அவங்க உண்மையைத்தான் பேசுவாங்க, பொய்யே பேச மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாருக்கும் நம்மை பிடிக்கணும்னா நாம எப்படி நடக்கணும்? பொய் பேசக்கூடாது, உண்மையைத்தான் பேசணும். வெரி குட், மாஷா அல்லாஹ். ரெண்டாவது, அவங்க எப்பவுமே மக்களுக்கு உதவுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க.
யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஆகிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பொய்யும் பேச மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அவரை எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் தானே. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. உங்களோட விளையாடுவாங்க, உங்களுக்கு ஏதாவதுனா உடனே கவலைப்படுவாங்க. சரியா? அதே மாதிரி இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை வரும். நல்ல பையன், நல்ல பொண்ணு, மாஷா அல்லாஹ், எவ்வளவு நல்ல குணம் இருக்குது, நல்ல ஹெல்ப் பண்ற மனசு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல கூட உங்களை ரொம்ப உங்க அம்மாவுக்கு பிடிக்கணும்னு நீங்களேன், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகணும், உங்க அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகணும், உங்களுடைய கிராண்ட்மா, உங்களுடைய பாட்டி, உங்க தாத்தா, யாரா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ஹாப்பி ஆகணும்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஈஸி வழி என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஆனா சோம்பேறிங்க தான் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சோம்பேறிங்க இருக்காங்கல்ல, தூங்கு மூஞ்சிங்க, அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க யாரோ சோம்பேறிங்களா? 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 நான் உங்களை சோம்பேறிங்கன்னு சொல்றத நினைச்சிடாதீங்க. நீங்க சோம்பேறிங்களா? இல்ல, நீங்களா சுறுசுறுப்பானவங்க. மாஷா அல்லாஹ் பாருங்க, நான் சலாம் சொன்னோடனே அடுத்து நான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோட உடனே பதில் சொன்னீங்க. அப்போ சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. ஆனா நீங்க சலாம் ஃபர்ஸ்ட் சொன்னப்ப நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் யாருக்கும் சலாம் சொல்றத நினைச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் நீங்க வந்து பதில் சொல்லாம அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க. சரி, இப்ப கவனிங்க, நம்முடைய நபியை பத்தி சொன்னேன். முதல்ல நபினா என்ன? நபினா யாரு? நபின்னு ஒருத்தர் அல்லாஹ் ஏன் இந்த உலகத்துல படைச்சான்? ஆனா இப்ப யாரும் நபியா ஆக முடியாது, தெரியுமா? இப்ப யாரும், இப்போ முஹம்மதுக்கு பேரே முஹம்மது தான், ஆனா அவரை நபின்னு சொல்ல முடியுமா நாம? அல்ல வேற யாராவது முஹம்மது பேர் வச்சா நபி ஆயிட முடியுமா? ஆக முடியாது. யாரும் இனி இந்த உலகம் அழிகிற வரைக்கும், அழிகிறன்னா அல்லாஹ் அழிக்கிற வரைக்கும், இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு நாள் அழிச்சிருவான். இப்ப நம்ம பார்க்கிற வானம் இருக்காது, இந்த பூமி இருக்காது, எந்த கட்டடமும் இருக்காது, சூரியன் இருக்காது, நிலா இருக்காது, ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் இருக்காது, சுப்ஹானல்லாஹ் மவுண்டன்ஸ் நோ, எல்லாம் ஒட்டச்சு அல்லாஹ் அழிச்சிடுவான். எல்லாத்தையும் அழிச்சுவான். எந்த மனுஷனையும் அல்லாஹ் விட மாட்டான், எந்த மனுஷனையும் விட மாட்டான், எந்த ஜின்னையும் விட மாட்டான், எந்த அனிமல்ஸ் விட மாட்டான், எந்த பேர்ட்ஸ் விட மாட்டான். அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு நாள் அழிப்பான். அந்த அழிக்கிற நாள் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் அல் ஆஹிரா, யௌமுல் ஆஹிர். அல் ஆஹிரா கடைசி, யௌமுல் ஆஹிர் கடைசி நாள். அதுக்கு பிறகு அடுத்த நாள் வராது. அழிக்கிற நாள், அந்த நாள், அந்த டே என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? எந்த நாள்ல அந்த டே, என்ன டே, கிழமை என்ன டே யாருக்கு தெரியும்? அல்லாஹ் இந்த உலகத்தை எல்லாம் அழிக்க போற அந்த டே யாருக்கு தெரியும்? தெரியுமா யாருக்காவது? நீங்க என்கிட்ட கேக்குறீங்க அந்த நாளா அப்படின்னு. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஃப்ரைடே. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஃப்ரைடே ஒரு நாள் அல்லாஹ் அழிச்சிருவான். அதுக்கு பிறகு சாட்டர்டே வராது, அதுக்கு பிறகு சண்டே வராது, மண்டே வராது, டியூஸ்டே இருக்காது. ஏன்னா ஃப்ரைடே அழிச்சிட்டான்னா அதுக்கு பிறகு சாட்டர்டே அழிச்சிருவான். மொத்தமாவே அல்லாஹ் உலகத்தை அழிச்ச பிறகு எப்படி திரும்ப சூரியன் சன் வரும், மூணு இருக்கும், நைட் அண்ட் டே எப்படி வரும்? நோ, அல்லாஹ் அழிச்சிருவான். அப்புறம் அல்லாஹ் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். எல்லாரையும், நம்மை மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களா இல்லையா உயிரோடு, அவங்க எல்லாரையும் எழுப்புவான். எல்லாரையும் அல்லாஹ் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வான், கேள்வி கேட்பான். நீங்க என்ன செய்தீங்க, இந்த உலகத்துல என்ன பண்ணீங்க, நல்லவங்களா இருந்தீங்களா கெட்டவங்களா இருந்தீங்களா, முஸ்லிமா அல்லாஹ்வே வணங்குனீங்களா, அல்ல முஸ்லிமா இல்லாம எதை வேணாலும் வணங்கிட்டு, ஒரு சிலையை வணங்கிட்டு, அல்ல ஒரு மனுஷனை வணங்கிட்டு, அல்ல ஒரு பாம்பை வணங்கிட்டு, ஒரு மரத்தை வணங்கிட்டு,
சூரியனை வணங்கிட்டு இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் எதையோ வணங்குறாங்க, பாக்குறீங்களா இல்லையா? இது எல்லாமே அல்லாஹ் படைச்சது. படைச்சதை நம்ம வணங்க கூடாது, படைச்சவனைத்தான் வணங்கும். படைச்சவன் எங்க இருக்கான்? மேல, 7 வானங்களுக்கு மேல, அரசுக்கும் மேல. அவன்தான் இறைவன், அவன்தான் அல்லாஹ். நம்ம பார்க்கிறது எல்லாமே அல்லாஹ் படைச்சது. நீங்களா இருக்கட்டும், நான் இருக்கட்டும், உங்க அம்மா, உங்க அத்தா, எங்க அம்மா, எங்க அத்தா, என் தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிக்கு பாட்டிக்கு தாத்தா 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 பாட்டிக்கு, உங்க தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிக்கு பாட்டிக்கு தாத்தா 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 பாட்டிக்கு, எல்லாரையும் அல்லாஹ் படைச்சான். உங்க பக்கத்து வீட்டுக்காரு, என் பக்கத்து வீட்டுக்காரு, உங்க ஊரு, நான் இருக்கிற ஊரு, எந்த ஊரா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், ஒல்லியா இருக்கிறவங்களா இருக்கட்டும், குண்டா இருக்கிறவங்களா இருக்கட்டும், வெள்ளையா இருக்கிறவங்களா இருக்கட்டும், கருப்பா இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், குட்டி பையனா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் தான் படைச்சான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் யாரு? ரப்புல் ஆலமீன். எல்லா உலகங்களையும் படைத்தவன் அவன் தான், எல்லாத்தையும் படைச்சான். அதனால்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும், எல்லா நன்றியும், all praises, all thanks be to Allah, the Lord of worlds. ஒரு வேர்ல்ட் இல்ல, எல்லா வேர்ல்ட், the Lord of worlds, ரப்புல் ஆலமீன். ஆலமீன் சொன்னா மனுஷங்கள், மிருகம், பறவைகள், ஜின்கள், மலக்குகள், மலைகள், கடல்கள், இந்த பூமி, இன்னும் அல்லாஹ் படைச்சிருக்கிற வேற வேற பூமி. அல்லாஹ் 7 பூமி படைச்சிருக்கான். இது ஒரு பூமி, நம்ம வாழ்றது ஒரு எர்த். இந்த மாதிரி இன்னும் அல்லாஹ் கீழே அடி அடிய வேற எர்த்ல படைச்சிருக்கான். இன்னும் 6 இருக்கு. நம்ம பார்க்கறது ஒரு வானம், அதுக்கு மேல இன்னும் வானங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஸ்கை தான் பார்க்கறோம், அதுக்கு மேல எல்லாம் இருக்கு நிறைய. 7 வானம் இருக்கு மொத்தம். டோட்டல் நம்ம பார்க்கறது ஒரு, அதுக்கு மேல 6 இருக்கு. எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அல்லாஹ் நாமெல்லாம் படைச்சவனாகி அவன் ஒருத்தரை மட்டும் வணங்கணும், அவனை தவிர யாரையும் வணங்க கூடாது அப்படிங்கிறதுக்குத்தான் இந்த உலகத்துல இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் நபியை அனுப்பணும். நபிய இதுக்குத்தான் அனுப்பணும். அந்த நபிக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்குறான். இது அல்லாஹ்வுடைய வேதம், the book of Allah subhanahu wa ta'ala, al-Qur'anul Kareem. al-Qur'an kitabullah, kitabullah அல்லாஹ்வுடைய புத்தகம், அல்லாஹ்வுடைய வேதம், the book of Allah. அப்ப அல்லாஹ் தஆலா நபிக்கு வேதத்தை கொடுத்து, வேதம்னா the book கொடுத்து இதுல உள்ளதெல்லாம் டீச் பண்ண சொல்றான், மக்களுக்கு சொல்ல சொல்றான். மக்கள் எல்லாம், ஆல் பீப்புள் எல்லாருமே ஒரு நபி என்ன அட்வைஸ் பண்றாங்களோ, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ, எப்படி இருக்கணும்னு டீச் பண்றாங்களோ அதுக்கு கேட்டு ஒபே பண்ண. ஏன்னா அல்லாஹ் படைச்சவன், அவன் நமக்கு கைடன்ஸ, நாம எப்படி இருக்கணும், அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், எது செய்யக்கூடாது, எதை செய்யணும், எப்படி பேசணும், எப்படி அம்மாட்ட இருக்கணும், எப்படி அத்தாட்ட நடக்கணும், எப்படி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், எப்படி இந்த உலகத்துல மத்தவங்கள்ட்ட நடந்துக்கணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், நல்ல மேனர்ஸ், நல்ல கேரக்டர்ஸ், அஹ்லாக், நல்ல கேரக்டர் எப்படி நடக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அனுப்பியவர் தான். அல்லாஹ் யார அனுப்புறான்னா நபியா. நிறைய நபிய அல்லாஹ் அனுப்பியிருக்கான் இந்த பூமியில. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வால மக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. முதல் மனிதன், ஃபர்ஸ்ட் மேன் யாரு? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம். ரைட் ஆன்சர், மாஷாஅல்லாஹ். அவங்களே ஒரு நபி தான். ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறத டீச் பண்ணியிருக்கிறான். அவங்க அதை டீச் பண்ணாங்க. அதுதான் வஹி. வஹினா கண்ணுக்கு தெரியாம அல்லாஹ்விடமிருந்து மெசேஜ் அந்த நபிக்கு வரும். இதுக்கு பேரு வஹின்னு சொல்லுவாங்க. வஹி சொல்லுங்க பாப்போம். வஹி, வஹி இல்ல, வஹி இல்ல.
வஹி வஹி சொல்லுங்க பாபா. வஹி 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 ஹா ஹாய் ஹாய் வஹி இல்ல வஹி இல்ல வஹி. ஓகே, வஹி அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாம அல்லாஹ் தஆலா யார் காதுக்கும் கேட்காம சீக்ரெட்டா ரகசியமா தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் மெசேஜ் சொல்றான்ல, என்ன இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. அந்த செய்திக்கு அந்த மெத்தடுக்கு பேரு வஹி. அல்லாஹ் வானத்துக்கு மேல இருந்து தன்னுடைய செய்திய தன்னுடைய மலக் ஏஞ்சல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் ஒரு ஏஞ்சல், சுப்ஹானல்லாஹ், வெரி பியூட்டிஃபுல், வெரி வண்டர்ஃபுல், கலர்ஃபுல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு ஏஞ்சல். அவங்களுக்கு ரெக்கைகள் இருக்கும், விங்ஸ் இருக்கும். விங்ஸ் 1 2 3 10 100 இல்ல, அவங்களுக்கு நிறைய விங்ஸ். யாருக்கு தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எத்தனை விங்ஸ் அல்லாஹ் கொடுத்திருக்கான், படைச்சிருக்கான். விங்ஸ்னா தெரியுமா? ரெக்கைகள். ஆனா ரெக்கைகள் சொன்னா நாம ரெக்கை சொன்னா பேர்ட்ஸ் உடைய ரெக்கையை தான் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஓகே, பேர்ட்ஸ் அதுக்கு ரெக்கைகள் இப்படி இருக்குது, இப்படி பறந்து போகுது, அப்படி விரிக்குது, இப்படி இப்படி பறந்து போகுது வானத்துல. பேர்ட்ஸ் எல்லாம் உண்மையா இல்லையா? காக்கா பறக்கிறத பாக்குறோம், குருவி பறக்கிறத பாக்குறோம், கழுகு பறக்கிறத பாக்குறோம். ஓகே, ஈகிள், வெல்ச்சம், இன்னும் பல ரெக்கை உள்ளதெல்லாம் எல்லாம் படைச்சிருக்கிறான். ஓகே, அந்த மாதிரி அந்த பேர்ட்ஸுக்கு ரெக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு மலக்குகளுக்கும் அல்லாஹ் ரெக்கை கொடுத்திருக்கான். அது எப்படின்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அறிஞ்சவன், அல்லாஹ் தான் தெரியும், நமக்கு தெரியாது அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கான்னு சொல்லல. ஆனா நிறைய கொடுத்திருக்கிறான். சில மலக்குக்கு அல்லாஹ் 2 ரெக்கையை கொடுத்திருக்கான், சிலருக்கு 3, சிலருக்கு 4, சிலருக்கு அதுக்கு மேல. அல்லாஹ் நினைச்ச மாதிரி அவன் விரும்புற மாதிரி ஏஞ்சல்ஸ்க்கு ரெக்கைகளை கொடுத்திருக்கான். எஸ், நாம அவங்களை கண்ணால பார்க்க முடியறது இல்லை. நம்ம காக்கா பார்க்கிறோம், குருவி பார்க்கிறோம், நோ, ஏஞ்சல்ஸ பார்க்க முடியாது, நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்ணுக்கு அவங்கள மறைச்சு வச்சிருக்கான். ஈவன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம இப்ப மஸ்ஜித்ல இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்ல ஒருத்தர் உட்கார்ந்து அல்லாஹ்வை பத்தி பேசுறாரு, படிக்கிறாரு. இப்ப நான் பேசுறேன், நீங்க இதை கேட்கிறீங்க, படிக்க வந்திருக்கீங்க, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இந்த மாதிரி உட்கார்ந்து அல்லாஹ்வை பத்தி பேசப்படுற இடத்துல, அல்லாஹ்வை நினைக்கிற இடத்துல ஏஞ்சல்ஸ் அல்லாஹ் அனுப்புறான். அந்த ஏஞ்சல்ஸ் அப்படியே ரெக்கைகளை விரிச்சுக்கிட்டு அப்படியே சேர்ந்து மூடிடுவாங்களா நம்ம. இப்ப நமக்கு தலைக்கு மேல ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேடி இந்த மாதிரி இடத்தை தேடி வருவாங்க. நாம இஹ்லாஸா நாம இந்த இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்து இருக்க, நிச்சயமா அவங்க இருப்பாங்க. ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்படி பார்த்தா தெரியல, நமக்கு ஓ ஃபேன் ஓடுது, இந்த லைட் டியூப் லைட் எரியுது, இப்படிதான் பாக்குறோம். பார்த்த மேல ரூஃப் தெரியுது, ரூஃப், கூரை கூரை தெரியுது, ரூஃப், ஆமா, பில்டிங். ஓகே, ஏஞ்சல்ஸ் தெரியுறாங்களா? நோ, இல்ல. கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, ஆனா இருக்கிறாங்க. எஸ், அவங்க ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அப்படியே மூடுறாங்க. அல்லாஹு அக்பர். ஏஞ்சல்ஸ் அல்லாஹ் படைச்சிருக்கான். இந்த மாதிரி இடத்தை தேடி விரும்பி ஓடி பறந்து வருவாங்க. அவங்க பறக்கிறவங்க. அல்லாஹு அக்பர். நீங்களாம் நடந்து வந்தீங்க அல்ல நீங்க ஓடி வந்திருப்பீங்க, உண்மைதானே? நடந்து அல்ல ஓடி வந்திருக்க, சிலர் சைக்கிள்ல வந்திருப்பீங்க, சிலர் உங்களுடைய ஃபாதர் உங்களுடைய மதர் பைக்ல கொண்டு வந்து போயிருப்பாங்க. ஆனா ஏஞ்சல்ஸ் அப்படியே வானத்துல பறந்துகிட்டு தெரு தெருவா பறந்துகிட்டு இருப்பாங்களாம். ஏன் தெரியுமா? எங்கெல்லாம் மஸ்ஜித் இருக்குது, எங்கெல்லாம் அங்க மஸ்ஜிதுல அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க, அந்த இடத்தை தேடி வருவாங்க ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் எப்படி அந்த இடத்தை தேடி வருவாங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக ஒண்ணு இல்லைன்னு ஆயிடாது. அல்லாஹ் பார்த்திருப்போமா? உங்க பேர் என்ன? உங்க பேர், உங்க பேர் இங்க பாருங்க, உங்க பேர் உங்களைத்தான். அவரு இவர் பேர் என்ன? உங்களை ஹபீஸ். ஹபீஸா? மாஷா அல்லாஹ். ஹபீஸ், அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா? நானும் பார்த்ததில்லை.
யாரும் பார்த்தது இல்லை. ஆனா நம்ம ஈமான் கொள்றோம். we believe Allah, the truth, al-haq, உண்மை. ஏன்னா இதெல்லாம் தானா வந்திருக்காது. இந்த பூமி வானம் எல்லாம் தானா அது தன்னைத்தானே படைச்சிருக்குமா? தானா வரும். அல்லாஹ் தான் படைச்சது. அவனை யாரும் படைக்க முடியாது. அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் தான் ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ படைச்சிருக்கான். காத்தை யார் பார்த்திருக்கீங்களா? கண்ணுல காத்து விண்டு பார்த்தது. அது ஒரு பொருள் மேல படும்போது அல்ல நம்ம மேல படும்போது குளிர், அந்த காத்து ஜில்லுன்னு அடிக்குது, சில சூடா அடிக்குது தெரியுது. ஆனா காத்த பார்க்க வரல. காத்தை யாரோ பிடிச்சு பேசிருக்கீங்களா? பிடிச்சு காத்து காத்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் எங்க போயிட்டு வந்தீங்க, எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, ஓ அங்க இருந்து வரீங்களா, ஓகே ஓகே விடட்டுமா, நானு விட்டுறேன், நான் போவேன். யாராவது நம்ம காத்துட்டு பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்களா காத்துட்டு அந்த மாதிரி? நோ, இல்ல. நம்ம கண்ணால பார்த்தது இல்ல, நம்ம ஃபீல் பண்றோம். அல்லாஹ் படைச்சிருக்கான், அல்லாஹ் படைச்சிருக்கான். ஈவன் அந்த காத்து, அந்த ஆக்சிஜன், அதைத்தான பிரீத் பண்றோம். பிரீத் பண்றோம். இப்படி வாயை மூடிட்டு இப்படி பிடிச்சு பாருங்க, உங்களால எவ்வளவு நேரம் அப்படி இருக்குன்னு பாருங்க. மூச்சு வாங்குதுல பாருங்க, ஆக்சிஜன் தேவை, நம்மால முடியல. ஏன்னா நம்ம பிரீத், இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், நம்ம உயிரோடு இருக்கிறதுனால இந்த காத்தை நம்ம பிரீத் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வாயை மூடி ஃபுல்லா அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா பிரீத் பண்ணாலும் உயிரோடு இருக்க முடியும். சுப்ஹானல்லாஹ், உடனே எடுத்துருவோம். ஒரு டைமுக்கு முடியாது. எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் முடியும் ஒருத்தரால? 1 மினிட். அதுக்கும் மேல போனா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். சிலர் தண்ணிக்குள்ள போய் குளிக்கும் போது தொட்டியில அல்லது நல்ல ஸ்விம்மிங் தெரியுதுன்னா அவங்க நீச்சல் பூல், அதாவது நீச்சல் குளம், அந்த மாதிரி குளத்துல எல்லாம் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஸ்விம்மிங் பண்ண தெரியும். சரி, ஸ்விம்மிங் பண்ண தெரியாம குதிக்கூடாது. அப்ப யாராவது ட்ரைன் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க சேர்த்து பழகிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அப்படி உள்ள போய் அவங்க தம் கட்டுவாங்க. ஒரு லெவலுக்கு மேல கொஞ்ச நேரம் முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். பாருங்க, அல்லாஹ் காத்து படைச்சிருக்காது, நமக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியுது பாருங்க. காத்து இல்லாட்டி நம்ம வாழ முடியாது, வாழ முடியாது, நம்மளால உயிரோடு இருக்க முடியாது. நம்முடைய ஹார்ட்ல அவ்வளவு காத்தை கிடைக்கிறன்னு துடிச்சுட்டு அப்படி நின்றும். அப்போ அல்லாஹ் படைச்சிருக்கிற எத்தனை படைப்புல மலக்குகளையும் அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்ம கண்ண அவங்க தெரியல, ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு விங்ஸ் கொடுத்திருக்கான், பறப்பாங்க. அவங்க அப்படி தெருத்துருவா எங்கெங்கயோ போயிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் அல்லாஹ்வை பத்தி பேசுற இடங்கள் இருக்குன்னு தேடுவாங்க, அந்த இடத்துக்கு பறந்து வந்துருவாங்க. இப்ப நம்ம பேசுறது அல்லாஹ் அந்த அந்த மலக்குகளை அப்படி இங்க சுத்த வச்சிருப்பாங்க. அவங்க அப்படி தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, வந்து இந்த இடத்த மூடுவாங்க. அப்படியே சேர்ந்துட்டு அவங்க அல்லாஹ்விட நமக்காக துஆ செய்வாங்க. அல்லாஹ்விட அவங்க நமக்காக துஆ செய்வாங்க. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. நம்ம மேல அல்லாஹ் ரொம்ப அன்பு காட்டணும், கருணை காட்டணும், மெர்சி அப்படிங்கிறக்க அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க நமக்காக. அல்லாஹ் அக்பர். அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிற ஏஞ்சல்ஸ், மலக்குகள்ல ஒரு மலக் லீடர் அவர்தான் ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு எத்தனை விங்ஸ் தெரியுமா? நம்மால கற்பனை பண்ண முடியாது. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அந்த ஹதீஸ், ஜிப்ரீலுக்கு எத்தனை விங்ஸ், ரெக்கைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ, ராங். வேற 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 யாராவது எத்தனை விங்ஸ்? நோ 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 நோ. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால அவங்க நேர்ல பார்த்திருக்காங்க ஜிப்ரீல. நம்முடைய நபிக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஏற்பாடு செய்தான். ஜிப்ரீல கண்ணால நம்முடைய நபி 2 தடவை பார்த்திருக்காங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை பார்த்திருக்காங்க. ஒரு தடவை பூமியிலே பார்த்தாங்க, இன்னொரு தடவை மிஅராஜுக்கு போன நேரத்துல அல்லாஹ்வுடைய நபி பார்த்தாங்க. ஆமா, 2 தடவை பார்த்தாங்க. நம்முடைய நபி என்னதுன்னு சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் 600 விங்ஸ் கொடுத்திருக்கான். 600, 600.
600 ரெக்கைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்படியே நம்முடைய நபி பார்த்தாங்களா, அல்லாஹ் அக்பர், அப்படியே அவருடைய விங்ஸ் அவங்க அப்படியே விரிச்சுட்டு இருக்க, அப்படியே கலர்ஃபுல்லா இருந்துச்சா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க இருந்தாங்களாம். அவங்களுடைய விங்ஸ்ல இருந்து அப்படியே வைரம், வைடூரியம், மாணிக்கம், இந்த மாதிரி தங்கம், இதெல்லாம் அப்படியே கொட்டுச்சான். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கான். அந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் வஹீ கொடுக்கிறதுக்கு, அல்லாஹ் சொல்றதை கொண்டு போய் நபிமார்களுக்கு, அவனுடைய அல்லாஹ்வுடைய ப்ராஃபட்ஸ்க்கு, மெசஞ்சர்ஸ்களுக்கு சொல்றதுக்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அப்ப அவங்க வந்து வேற உடம்போடு வருவாங்க, மனுஷ உடம்போடு வருவாங்க. விங்ஸ்லாம் அப்ப தெரியாது, உடம்ப மாத்திக்குவாங்க. அல்லாஹ் அவங்களை அந்த மாதிரி படைச்சிருக்கான். வருவாங்க, சில கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. வருவாங்க, நம்முடைய நபியிட்ட சொல்லி போவாங்க. அதன் மூலமா அல்லாஹ் என்ன சொல்லி இருக்காங்க, அவனுடைய அல்லாஹ்வுடைய வேதத்துல அல்லாஹ் சொல்ற விஷயங்களை ஜிப்ரீல் நம்முடைய நபிக்கு ஓதி காட்டி, அதுக்கு பிறகுதான் இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் குர்ஆனை இறக்கிதான் இன்னைக்கு நம்ம கையில குர்ஆன் இருக்கு. குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆன், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ஸ்பீச் ஆஃப் அல்லாஹ், வேர்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுல எதுவுமே நம்முடைய நபியுடைய வார்த்தை இல்லை. இதுல எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். நாம இத படிக்கிறோம், இதை ஓதுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், நாம அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதுறோம். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல இருக்கிறான், எல்லா வானங்களையும் படைச்சான், பூமியை படைச்சிருக்கான், நம்மை படைச்சிருக்கான். அல்லாஹ் நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா அவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைகளை ஓதுறோம். அது காதால நம்மால கேட்க முடியுது. ஓதும் போது நமக்கு தெரியுது, ஓ அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில 114 சூரா இருக்கு. ஓகே, குர்ஆன்ல 114 சூரா இருக்கு. இப்ப நீங்க குர்ஆன்ல பின்னாடி போய் பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கு. இங்க பாருங்க, லிஸ்ட், இதான் லிஸ்ட், சூரா நேம்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அப்படியே பாத்தீங்க, சூரத்துல் பக்ரா, சூரா ஆல் இம்ரான், சூரத்துல் நிசா, சூரா அல் மாயிதா, சூரா அல் அன்ஆம், சூரா அல் அஅராஃப், சூரா அல் அன்ஃபால், சூரா அத் தௌபா, சூரா யூனுஸ், சூரா ஹூத், சூரா யூசுப். சுப்ஹானல்லாஹ். இப்படியே ஓதிட்டு வந்தீங்களா, அப்படியே 114 பார்த்து கடைசி சூரா என்ன யாருக்கு தெரியும்? கடைசி சூரா மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வார். சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ். ஓதிருக்கீங்களா இல்லையா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ், எல்லாரும் ஓதிருக்கீங்க. சூரத்துன் நாஸோட மொத்தம் 114 சூரா, 114 சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கான். இதைத்தான் நாம முழு குர்ஆன்ல ஓதுறோம். இந்த குர்ஆன்ல இந்த ஒவ்வொரு சூறாவிலையும் ஆயத் இருக்கு. ஆயத், ஆயத்துனா என்ன? இங்க பாருங்க, முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹால நாம என்ன ஓதுறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது ஒரு ஆயத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு ஆயத். அர்-ரஹ்மானிர் ரஹீம், ஒரு ஆயத். மாலிகி யௌமித்தீன், ஒரு ஆயத். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், ஒரு ஆயத். இப்படியே நிறுத்தி நிறுத்தி நாம ஒவ்வொரு ஆயத்தா ஓதுறோம் இல்லையா? இந்த மாதிரி ஆயத்துகள் முழுக்க சூறாவுல எல்லா சூறாலும் இருக்கு. சின்னதும் இருக்கு, பெருசும் இருக்கு. அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் சின்ன சின்ன ஆயத்தும் இருக்கு, பெரிய ஆயத்தும் இருக்கு. வல் அஸ்ர், குட்டி ஆயத். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அதை விட கொஞ்சம் பெருசு. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். பாருங்க, அதுக்கு அடுத்த ஆயத்து பாருங்க. இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். அது இன்னும் பெருசுல, புரியுதா? இந்த சூறாவுக்கு பேர் என்ன? நான் இப்ப ஓதி காட்டின சூறா யார் சொல்றீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. சூரா அல் அஸ்ர்.
வெரி குட் மாஷா அல்லாஹ். பாருங்க இப்ப அந்த சூறாவுகளை எடுக்கலாம். இந்த குர்ஆன்ல டி பின்னாடி போனா அந்த சூரா அன்ன ஜுஸ்ல இருக்குது. எங்க எடுப்போமா? எக்ஸாம்பிள். ஓகே, கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, இந்த சூரா வல் அஸ்ர் ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, சூரத்துல் அஸ்ர். அல் அஸ்ர்னு அந்த சூராவுக்கு பேர். அல் அஸ்ர்னா டைம், நேரம். அப்ப பாருங்க, சின்ன சூறா, சின்ன ஆயத்தும் இருக்கு, பெரிய ஆயத்தும் இருக்குது, அதை விட பெரிய ஆயத்தும் இருக்கு. ஒரே சூறாவை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். வல் அஸ்ர் சின்ன ஆயத்து, குட்டி ஒன்று இருக்கு. அப்ப அதை விட கொஞ்சம் பெருசு, அப்ப அதை விட கொஞ்சம் பெருசு மூணாவது ஆயத்து, அதோட முடிஞ்சது. சின்ன சூறா இது. இதே மாதிரி பெரிய சூறாக்களும் இருக்குது. அல்லாஹ் சின்ன சூறாவை இறக்கிருக்கான், பெரிய சூறாவை இறக்கிருக்கான், சின்ன ஆயத்தும் இறக்கிருக்கான், பெரிய ஆயத்தும் இறக்கிருக்கான், பல மாதிரி அல்லாஹ் இறக்கிருக்கான். இப்ப ஒரு விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட, நான் அதான் இன்னைக்கு நான் பேச போற டாபிக். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அரை மணி நேரத்துல அந்த டாபிக் நான் பேசி முடிக்க போறோமா? எஸ், இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி இருக்கானா இல்லையா? இந்த அல்லாஹ் குர்ஆனில இறக்குனதுலயே கிரேட்டஸ்ட், the greatest ஆயா. ஆயானா ஆயத்துன்னு அர்த்தம். அந்த ஆயத்துன்னு சொல்லும் போது நிறுத்துறோம் இல்லையா? நிறுத்தும் போது ஆயத்துன்னு சொல்லி நிறுத்தலாம், இல்லைன்னா ஆயா அப்படின்னு. ஆயா, அப்ப ஆயானா ஆயத்துன்னு அர்த்தம். ஆயத்துனா அல்லாஹ்வுடைய வார்த்தை, ப்ரூஃப். ஆயத்துல ப்ரூஃப், அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன் அப்படிங்கிறது ப்ரூஃப். ஒவ்வொரு ஆயத்தும் ப்ரூஃப் தான். அல்லாஹ் கண்ணால பார்க்கல, ஆனா ஒவ்வொரு ஆயத்தும் அல்லாஹ் தான் உண்மையில எல்லாருக்கும் இறைவன், எல்லாரையும் படைத்தவன், அவன் உண்மை, அவன் பொய் இல்ல அப்படிங்கிறது ப்ரூஃப் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அதனாலதான் ஒவ்வொரு ஆயத்துமே அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் ப்ரூஃப். அதனாலதான் ஆயத்துன்னு சொல்றோம். ஆயத்துன்னு ப்ரூஃப், அத்தாட்சி, ஆதார். சரியா? அடையாளம். எதுக்கு அடையாளம் தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் இதை வச்சு தெரிஞ்சு. அப்போ இப்ப கேள்வி என்ன தெரியுமா? குர்ஆனிலேயே ரொம்ப கிரேட்டஸ்ட் ஆயத்து எது? இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். குர்ஆனிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஓத எப்பவுமே ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆயத்தை அடிக்கடி ஓதுவீங்க, எனக்கு அதாவது சிம்பிளா இப்படி புரிஞ்சுங்க. நான் இப்ப கேட்கிற கேள்வி நான் முதல்ல 2 கேள்வியா ஆக்கிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன், என்னன்னா குர்ஆனிலே கிரேட்டஸ்ட் ஆயத், கிரேட்னா வெரி கிரேட், அல்லாஹ் இறக்குன ஆயத்திலே ரொம்ப மகத்தானது, மகத்தானது ரொம்ப பெரிய, ரொம்ப முக்கியமான ஆயத், அது என்னங்கிற கேள்வி நான் 2ஆவதா வச்சுக்கிறேன். ஓகே, செகண்டா வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி இப்போ உங்களுக்குன்னே கேட்கிறேன். என்ன தெரியுமா? நீங்க குர்ஆன்ல நிறைய ஆயத்தை ஓதி இருப்பீங்க, அல்ல மனப்பாடம் பண்ணிருப்பீங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஞாபகத்துல எப்பவுமே இருக்கிறது, ஓதனா ஈஸியா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஈஸியா உள்ளது அப்படிங்கிற ஆயத்து எது அப்படிங்கறத இப்ப யாரெல்லாம் சொல்ல விரும்புறீங்களோ அவங்க கை தூக்குங்க. அந்த ஆயத்தை நீங்க அப்படியே சொல்லுங்க அங்க இருந்தே. ஓகே, கேட்போமா? இன்ஷா அல்லாஹ். கை தூக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன். கை தூக்குறவங்க சான்ஸ். மாஷா அல்லாஹ். நீங்க சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். குல் ஹுவல்லாஹு அஹத், சூரா அல் இக்லாஸ். அவங்க சொன்னாங்க. உங்க பேரு? யாசின். மாஷா அல்லாஹ். யாசின் குல் ஹுவல்லாஹு அஹத் ஆயத்து ரொம்ப பிடிக்குமா? ஓவருக்கு ரொம்ப அவங்க ஆசைப்படுறாங்க, ஈஸியாவும் இருக்குது. இதே மாதிரி நம்முடைய சஹாபாக்கள்ல ஒருத்தருக்கு குல் ஹுவல்லாஹு சூரா தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவர் ரொம்ப அந்த சூறாவை ரொம்ப நேசிச்சார். ஏன், எதனால அந்த சூறா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய நபி கேட்க சொன்னாங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அல்லாஹ் ரஹ்மானாகிய அல்லாஹ்வை பத்தி, அவருடைய பண்பை பத்தி இந்த சூறால அல்லாஹ் சொல்றான், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப யார் அடுத்து சொல்றது? சொல்லுங்க. சூரா அல் இக்ரா. சூரா அல் இக்ரானா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அந்த ஆயத்தா? மாஷாஅல்லாஹ். அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில இறக்கின ஃபர்ஸ்ட் ஆயத். நம்முடைய நபி அல்லாஹ் நபியாக ஆக்கனா 40 ஏஜ்லன்னு சொன்னேன்ல, அந்த ஹிஸ்டரி நான் உங்களுக்கு சொல்லல, ஏன்னா அது தனி டாபிக். நிறைய ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கேட்க நம்முடைய ஈமான் அதிகமாகும். எஸ், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா இப்ப மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்ன? முஜாஹிதா. முஜாஹிதா சொன்னாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆயத்துல இக்ரா.
இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இந்த ஆயத்துகள், இந்த சூரா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அந்த சூரா தான் முதல் தடவை அல்லாஹ் தஆலா நம்முடைய நபிக்கு இறக்குனது. நம்முடைய நபி முதல் நபியானதே அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கின பிறகுதான். ஓகேயா? அப்புறம் வேற யார் சொல்றது? மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. லஹப். மாஷா அல்லாஹ் சூரா லஹப். தப்பத் யதா அபி லஹப் வ தப். அந்த சூரா தானே? மாஷா அல்லாஹ். இந்த சூறால ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது. என்ன தெரியுமா? அபு லஹப் அப்படிங்கிற ஒரு ஆளு நம்முடைய நபியுடைய பெரியப்பா. ஆனா ஒரு காஃபிர். காஃபிர்னா எதிரியா இருந்தார். நம்முடைய நபியை எதிர்த்தார், அல்லாஹ்வை எதிர்த்தார். நபி சொல்றத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை வணங்காம எதை வேணாலும் வணங்குவேன் பிடிவாதம் பிடிச்சார். அவரு அல்லாஹ்வுடைய நபிய சபிச்சார், மண்ணை தூக்கி பாரி வீசினார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவரை அந்த அபு லஹப சபிச்சு தண்டிச்சு அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிய சூரா தான் அந்த சூரா. மாஷாஅல்லாஹ். உங்க பேர் என்ன? சனா. சனாவுக்கு அந்த சூரா பிடிச்சிருக்கு. தப்பத் யதா அபி லஹப் வ தப். மாஷாஅல்லாஹ். அப்புறம் வேற யார் சொல்றது? வாய்ஸ் நீங்க சொல்லுங்க. மாஷாஅல்லாஹ். சூரா துஹா. வத்துஹா والليل إذا سجى ما ودعك ربك وما قلى. இந்த சூரா மாஷா அல்லாஹ் சூரா அத்-துஹா. முற்பகல், அதாவது துஹர் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருக்குது இல்லையா, வெயில் வர இருக்கு, அதான் துஹா நேரம். அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து நம்முடைய நபிக்கு தான் செய்த அருளை எல்லாம் சொல்றான். ஆமா, நபியின் மேல அல்லாஹ் காட்டி இருக்கிற அக்கறை அன்பை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். அந்த சூரா. வேற யாருக்கு எந்த சூரா தெரியும் பிடிக்கும்? சொல்லுங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ். மாஷா அல்லாஹ். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். மாஷா அல்லாஹ். இதுதான் கடைசி சூரா அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி இருக்குல்ல, லாஸ்ட் சூரா குர்ஆன்ல அதான் இருக்கு. ஓகே மாஷா அல்லாஹ். வேற யாராவது சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சூரா என்ன? மாஷா அல்லாஹ். சூரா அல்-பையினா. லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன். அந்த சூரா கரெக்ட்டா? எஸ். ஒன் ஆஃப் தி கிரேட் சூரால அது ஒன்னு. அந்த சூராவை அல்லாஹ் தஆலா இறக்குன நேரத்துல நம்முடைய நபிக்கு சொன்னா, உபை இப்னு கஅபுக்கு இந்த சூரா ஓதி காட்டுன்னு சொல்ல சொன்னான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய நபியோட ஒரு கம்பேனியன், ஒரு சஹாபி. ரொம்ப அல்லாஹ்வுடைய நபியோடவே கூட இருந்து குர்ஆன் எல்லாம் எழுதுறவங்க. அவங்களுக்கு ஓதி காட்டுங்கன்னு சொன்னான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நேரத்துல, அல்லாஹ் என் பேரை சொன்னானா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அல்லாஹ் உங்க பேரையும் சொன்னா உபை இப்னு கஅபுக்கு ஓதி காட்டுங்க. அவ்வளவு சிறந்த சஹாபி. அவங்க அந்த நேரத்துல அந்த சூரா அப்படிதான் இறக்கப்பட்டுச்சு, அவங்களை ஓதி காட்ட சொல்லி. அவ்வளவு சிறந்த சூரா. அல்லாஹ் அக்பர். மாஷா அல்லாஹ். நிறைய நீங்க சொன்னீங்க. ஓகே மாஷா அல்லாஹ். இன்னும் நான் கேட்ட நிறைய பேர் சொல்லுவீங்க, உங்களுக்கு நிறைய பிடிச்ச சூறாலாம் நிறைய உங்களுக்கு இருக்கும். இப்ப நானு நமக்கு பிடிச்ச சூறா அப்படிங்கறத விட குர்ஆனிலேயே பிடிச்ச ஆயத்து. இப்ப நீங்க சொன்னதுல ஆயத்துன்னு சொன்னீங்க, சூறாவும் சொன்னீங்க. ஓகே, அல்லாஹ் இறக்கிய மொத்த குர்ஆன்லயே ரொம்ப மகத்தான கிரேட் வெர்ஸ், கிரேட் ஆயத் என்ன தெரியுமா? இந்த கேள்விய நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட கேட்டாங்க. அந்த சஹாபி பேர் என்ன தெரியுமா? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. சூரா அல்-பையினாவை ஓதி காட்ட சொன்னான் இல்லையா அல்லாஹ்? அந்த சஹாபிட்ட அல்லாஹ்வுடைய நபி கேட்டாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, யா அபல் முன்திர். அபுல் முன்திர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செல்ல பெயர். இதுக்கு குன்யான்னு சொல்லுவாங்க, அன்பான பெயர். அபுன்னு வரக்கூடியதெல்லாம் குன்யா. அபு பக், அபு ஹுரைரா, அபு தல்ஹா, அபு சுஃபியான், இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள அபுன்னு யாரோ பேர் வச்சிருக்கீங்களா? இருக்கீங்களா? அபுவோட வந்திருக்க மாதிரி. உங்க பேர் என்ன? மாஷா அல்லாஹ். அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி.
அல்லாஹ்வுடைய நபியோட முக்கியமான அவங்க தான் டாப்ல ஃபர்ஸ்ட் சஹாபி, ரொம்ப முக்கியமான சஹாபி அவங்க. அபூபக்கர் தான் அவங்களுக்கு பேரு. அபு அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும்போது அது குன்யா, அதாவது அன்பாக வைக்கிற பேர். அது இந்த மாதிரி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிடும்போது யா அபல் முன்திர் அப்படின்னாங்க, அதாவது அபுல் முன்திரே. ஏன்னா அவங்களுக்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல் முன்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் இருந்தார். அதனால அபுல் முன்திர் அப்படின்னா முன்திருடைய தந்தைன்னு அர்த்தம். முன்திர் 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 எங்க சொல்லுங்க, முன்திர். முந்திரின்னு நீங்க நினைச்சிட கூடாது. முந்திரி கிஸ்மிஸ் பாதாமும் இல்ல. முன்திர் அப்படின்னா என்ன தெரியுமா? எச்சரிக்கின்றவர், நன்மையை சொல்லி தீமையை தடுப்பதற்கு எச்சரிக்கை செய்தவர், அப்படிப்பட்டவர். அவர் அந்த பேரை வந்து உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகனுக்கு முன்திர்னு பேரு, முன்திர். ஓகே, அப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ் முன்திருடைய தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு உபை இப்னு கஅபை கூப்பிட்டு பேசுறாங்க. யா அபல் முன்திர் அத்தத்ரி, உங்களுக்கு தெரியுமா ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஅதம். இதான் கேள்வி. ஓகே, இதுதான் கேள்வி. இங்க இருங்க இருங்க இருங்க, இங்க பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிஸ்கட் கொடுக்குறாங்க, ஓகேயா? வாங்கி கையில வச்சிருங்க. அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறுத்தி இருக்கலாம். சரி, 4 பேர் கொடுத்தாச்சு, அதனால எல்லாருக்கும் சத்தமே எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து என்னை மட்டும் கவனிங்க, பிஸ்கெட்டை கவனிக்காதீங்க. பிஸ்கெட் எப்போ வேணா சாப்பிடலாம், நான் பேசுறதை எப்போ வேணா கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? பிஸ்கெட் முக்கியமா, நான் பேசுறது கேட்கறது முக்கியமா? பிஸ்கெட்டு அது பிஸ்கொட்டு, அது நமக்கு போயிடும். அப்படி பத்திரமா வச்சுக்கோங்க, அப்புறம் எப்போ வேணா சாப்பிட்டுக்கலாம், வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். சரியா? அதனால நான் சொல்றது மட்டும் கவனிங்க, உங்களுக்கு வர வேண்டிய பிஸ்கெட் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஆமா. இப்ப கவனிங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு நம்முடைய நபி கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபல் முன்திர், அபு முன்திரே. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அத்தத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஅதம், உங்களுக்கு தெரியுமா உங்களிடம் நீங்க வைத்திருக்கிற குர்ஆன்ல, அத மனப்பாடமா மனசுல வச்சிருக்காங்க யாரு? உபை இப்னு கஅப். ஏன்னா உபை இப்னு கஅப் ஹாஃபிஸ். ஹாஃபிஸ்னா என்ன? குர்ஆனை மனப்பாடம் செய்தவர். அவர் எவ்வளவு ஆயத்துகள் மனப்பாடமா வச்சிருக்காரோ மனசுல, அந்த மொத்த அல்லாஹ்வுடைய ஆயத், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அதிலேயே ரொம்ப மகத்தானது, கிரேட்டஸ்ட் அந்த ஆயத்து எது? மொத்த ஆயத்திலேயே எது ரொம்ப கிரேட்டஸ்ட் ஆயத்? அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்ன கேள்வி புரியுதா? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு நிறைய குர்ஆனுடைய ஆயத்துகள் மொத்தமா குர்ஆனை மனப்பாடமா வச்சிருக்காங்க. மனசுல, கையில வச்சுக்கல, மனசுல வச்சிருக்காங்க. எல்லாம் பை ஹார்ட், பை ஹார்ட். எப்பவுமே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய நபிக்கு குர்ஆனுடைய ஆயத்து இறங்கனோனே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க இல்லையா? ஓதி காட்டுவாங்க, எழுதிடுவாங்க. கரெக்டா எழுதிடுவாங்க. கரெக்டா எழுதிட்டு நம்முடைய நபிக்கு அவங்க அது எழுதுறத ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டும்போது ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அல்லாஹ்வுடைய நபி திருத்திடுவாங்க, சொல்லுவாங்க இது மிஸ்டேக், இதை திருத்துங்க. அவ்வளவு கிளியரா உபை இப்னு கஅப் எழுதி மனப்பாடமும் பண்ணிடுவாங்க. மனப்பாடம், பை ஹார்ட் பண்ணிடுவாங்க. அல்லாஹ். இப்ப அல்லாஹ்வுடைய நபி கேக்குறாங்க, நீங்க மனப்பாடமா உங்களிடம் இருக்குதே மனசுல, அந்த மொத்த குர்ஆனிலேயே எந்த ஆயத்து கிரேட் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய நபிட்ட உபை இப்னு கஅப் இதுக்கு பதில் சொன்னாங்க. قال قلت الله ورسوله اعلم, அல்லாஹ் தான் நல்லா தெரிஞ்சவன், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நல்லா தெரிஞ்சவங்க, எனக்கு அந்த மகத்தான ஆயத்து எதுங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே قال يا ابا المنذر, அல்லாஹ்வுடைய நபி விடல, திரும்ப கேக்குறாங்க, அத்தத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஅதம், அபுல் முன்திரே, உங்களிடம் இருக்கின்ற குர்ஆன் ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே மகத்தான ஆயத், அல்லாஹ்வுடைய ஆயத் நான் சொன்னேனா இல்லையா? ஆயத், ஒவ்வொரு ஆயத் இதுலயே கிரேட் ஆயத் எது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. திரும்ப உபை இப்னு கஅப் சொல்றாங்க, قال قلت الله لا اله الا هو الحي القيوم. இப்பதான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு என்ன பதில் சொன்னாங்க? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்,
யாருக்கெல்லாம் இந்த ஆயத்து ஓதியது நல்ல ஞாபகம் இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த ஆயத்து மனப்பாடமா இருக்கு? கை தூக்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். மாஷாஅல்லாஹ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. Mashallah, nearly 25. Maybe I missed someone. Miss பண்ணிட்டேன். 26. Mashallah, இங்க உட்கார்ந்திருக்கிற 26, 26 பேர், 27, 28. Mashallah, மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. இந்த ஆயத்துக்கு நம்மிட ஃபேமஸா ஒரு நேம் இருக்கு. யாருக்கு தெரியும்? கைத்துக்கு நானே கேட்பேன். இந்த ஆயத்தை சொல்லும் போது இந்த ஆயத்துக்கு பேர் சொல்லுவோம். நம்ம அந்த பேர் அந்த ஆயத்திலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையிலிருந்து வந்திருக்கிற பேர், நேம். யார்கிட்ட கேட்கலாம்? வெயிட். யாருக்காவது புதுசா சான்ஸ் கொடுக்கலாம். இந்த ஆயத்துக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னு? எஸ், நீங்க சொல்லுங்க. ஆயத்துல் குர்சி. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்ய. உங்க பேரு? முஹம்மது ஹபீஸ். மாஷா அல்லாஹ். ஆயத்துல் குர்சி. ஏன்னா இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை பத்தி பேசி இருக்கிறான். இது பாருங்க. قال فضرب في صدري. உடனே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா? உபை இப்னு கஅப் இப்படி கேட்டோனே, குர்ஆன்லயே கிரேட் ஆயத் எதுன்னு கேட்டாங்க இல்லையா? முதல்ல உபை இப்னு கஅப் என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நபி விடல. இல்ல, நீங்க சொல்லுங்க அப்படி சொல்ல சொல்றாங்க. அப்ப உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன்ல மொத்த குர்ஆனிலேயே கிரேட் ஆயா எது இருக்கும் அப்படி நல்லா யோசிக்கும் போது அவங்களுக்கு உடனே ஒரு ஆயத்தான் ஞாபகம். ஏன்னா எந்த ஆயத்தை விட இந்த ஆயத்துலதான் அல்லாஹ் அவனை பத்தி ரொம்ப பேசியிருக்கான். அந்த ஆயத்து முழுக்க அல்லாஹ் பத்தி தான் அல்லாஹ் பேசியிருக்கான். அல்லாஹ் அக்பர். அந்த ஆயத்து எதுவா இருக்கு? இதுதான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الله أكبر. ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி நான் சரியா ஓதுறேன்னா, தப்பா ஓதிட்டேனா? நம்ம சரியா ஓதணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஆயத்து தான் அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிற மொத்த எல்லா ஆயத்துகளும் கிரேட். ஆயத்துல இதான் கிரேட், சூறால இல்ல. ஏன்னா இது ஒரு சூறாவில் இருக்கிற ஒரு ஆயத்து. இந்த சூறாவுடைய பேர் தெரியுமா? இந்த ஆயத் எந்த சூறால இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மாஷாஅல்லாஹ் சொல்லுங்க. அலிஃப் லாம் மீம் ஓகே தான், ஆனா அது ஜுஸ்உ பேர். ஓகே, அலிஃப் லாம் மீம் ஜுஸ்உடைய பேரு. அந்த ஆயத்தை நான் எடுக்கிறேன் குர்ஆன்ல. சரியா? எஸ், கிடைச்சிருச்சு. இருங்க, எங்கன தெரியுமா வருது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் பாருங்க. இது அலிஃப் லாம் மீம் கூட இல்ல இந்த ஆயத்து. இது பாருங்க, ஜுஸு தில்க ருசுல்ல வருது. ஆனா இந்த சூரா இந்த ஆயத்து எந்த சூறால இருக்குன்னு நான் கேட்டேன். சூரா அல் பக்ரா. வெரி குட், மாஷா அல்லாஹ். இரண்டாவது சூரா. சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து சூரா அல் பக்ரால இந்த ஆயத்துடைய நம்பர் யாருக்கா தெரியுமா? இரண்டாவது சூரா சொல்லிட்டேன். நம்பர் எத்தனாவது ஆயத்தா இருக்குது யாருக்கா தெரியுமா? 255, 255, 255. நீங்க சூரா பக்ராவை எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 255வது ஆயத் அதுதான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இந்த ஆயத்தம் மொத்த குர்ஆன்லயே மொத்தமா அல்லாஹ் இறக்குற எல்லா ஆயத்துகளிலும் கிரேட் அப்படிங்கிறாங்க. யாரு? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு.
இத கேட்ட உடனே இது சரியா தப்பா, இது ரைட் ஆன்சர் அப்படிங்கறனால நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்களாம், ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு என்ன செய்தாங்களாம், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சில ஒரு தட்டு தட்டினாங்களாம். மாஷா அல்லாஹ், சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்முடைய நபி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்கன்னா அவங்க எதிரில் இருக்கிறவங்களுடைய அந்த சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அப்படி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, கேட்டோட ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ஒரு தட்டு தட்டுவாங்க. சரியான சபாஷ், அந்த சபாஷ் சொல்லுவாங்கல்ல, சூப்பர் சபாஷ், சரியான ஆன்சர், ரைட் ஆன்சர், வெல் டன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து அப்படி தட்டி விட்டு அப்படியே அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, உபய் இப்னு கஅப் சொல்றாங்க, என்னுடைய நெஞ்சை அல்லாஹ்வுடைய நபி ஒரு தட்டு தட்டினாங்க, அடிச்சாங்க. கால இன்னும் சொன்னாங்க, வல்லாஹி லியஹ்னிகல் இல்மு அபல் முன்திர். அல்லாஹ்வுடைய நபி என்ன சொன்னாங்களா, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அபுல் முன்திரே, அதாவது உபய் இப்னு கஅப், அல்லாஹ் உங்களுக்கு இல்ம ஞானத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்கட்டும், வாழ்க்கட்டும், நல்லா இருங்க, நீங்க உங்களுக்கு இல்ம கொண்டு உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கட்டும், நிறைய பலன் கிடைக்கட்டும், நல்ல இல்ம உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாராட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர். புரியுதா? அப்போ இந்த ஆயத்துல் குர்சி, மாஷாஅல்லாஹ் கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்க பாருங்க. ஆயத்துல் குர்சி தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிற குர்ஆன்ல தி கிரேட், வெரி கிரேட். அதுக்கு அடுத்துதான் மத்த ஆயத்தெல்லாம். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கான். என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அப்படின்னா தெரியுமா, அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியான உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர, அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த உலகத்துல யார் எது வணங்கினாலும் அதெல்லாம் இறைவன் ஆகாது, வெறும் படைப்பு தான். படைப்பை போய் மக்கள் நிறைய வணங்கிட்டு இருக்கிறாங்க, படைப்புக்கு முன்னாடி பயப்படுறாங்க. நோ, எல்லாத்தையும் படைச்சானே அவன் தான் உண்மையான இறைவன். ஆகவேதான் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை. அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், அல் ஹை அல் கய்யூம். அல் ஹைனா எப்போ உயிரோடையே இருக்கிறவன். அல்லாஹ் சாக மாட்டான், அவனுக்கு சாவுனே ஒண்ணு இல்லை. ஏன்னா அவனை யாரும் படைக்கல, அவன் யாருக்கு பிறக்கல. இன்னைக்கு பிறந்தவங்க இந்த உலகத்துல படைக்கப்பட்டவங்க செத்து போவாங்க. இப்ப நமக்கு மௌத் இருக்கு, நமக்கு முன்னாடி அல்லாஹ் யாரெல்லாம் படைச்சாலும் மூத்தாயிட்டாங்களா இல்லையா? எத்தனையோ தாத்தா பாட்டி மூத்தாயிட்டாங்க, எத்தனை பேர் அப்பா அம்மா கூட மூத்தாயிருக்கிறாங்க. ஏன் சின்ன பையனா இருக்கிறவங்க கூட மூத்தா போறாங்க, பெரிய பெரிய ஆளு மூத்தா போறாங்க, சின்ன பொண்ணு மூத்தா போகுது. எல்லாம் இந்த உலகத்துல யாருக்கும் மௌத்து இருக்கு, யாரும் தப்ப முடியாது. ஏன்னா அந்த அளவு உயிர் கொடுத்திருக்கிறவன். அல்லாஹ் நினைச்சா உயிர் எடுத்துருவான், நம்ம உயிரை அல்லாஹ் நினைச்சா எடுத்துருவான். ஆமா, ஆனா அல்லாஹ்வுக்கு யாரும் உயிர் கொடுக்கல, அவனுடைய உயிரை யாரும் எடுத்துட முடியாது. அதனால அவன் மௌத்தாய மாட்டான். அல் ஹை, எப்போ உயிரோடு இருக்கிறவன் அவன் தான் அல்லாஹ். அல் கய்யூம், அவனை அவனே நிலைய வச்சுக்குவான், யாரும் அவனை அழிக்க முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, யாரும் அவனை மோத முடியாது. அவன் தான் இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான், அவனை யாரும் படைக்க முடியாது. அவன் எப்பவுமே இருக்கிறவன், அவன் தான் அல்லாஹ். அல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு எந்த தூக்கமும் இல்லை, நல்லா படுத்து தூங்குறவனும் இல்லை, சும்மா லைட்டா கொஞ்சோண்டு தூக்கம், குட்டி தூக்கம், அப்படியும் அல்லாஹ் தூங்க மாட்டான். நல்லா படுத்து ரொம்ப நேரம் தூங்க மாட்டான், அப்படி ஒண்ணு அவனுக்கு இல்லை. அவனுக்கு தூக்கம் என்பதில் அவன் தூங்க மாட்டான், அவன் மனுஷன் இல்லை, வேறு உயிரினம் இல்லை. அல்லாஹ் எத்தனை படைச்சிருக்க அந்த மாதிரி படைப்பு இல்லை. அவனுக்கு தூக்கம், களைப்பு, டயர்ட்னஸ், நோ, அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு இல்லை. அல்லாஹ் எப்போ விழிச்சுதான் இருக்கிறான், எல்லாரையும் பார்க்கிறான், கண்காணிக்கிறான், எல்லாத்தையும் ஆட்சி செய்யறான். அவன் தான் அல்லாஹ். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். நௌம்னா நல்ல தூக்கம், சினானா குட்டி தூக்கம், சின்ன தூக்கம். சின்ன தூக்கமும் அவனுக்கு பிடிக்காது, பெரிய தூக்கமும் அவனுக்கு பிடிக்காது. அவனை ஒண்ணு எதுவும் செய்ய முடியாது. இப்ப நமக்கெல்லாம் நம்ம டயர்ட் ஆயிட்டோம்னு நம்ம அப்படி தூங்கும். நமக்கு டயர்ட் ஆயிட்டா நாம இப்படி இப்படி இருக்கோம், இல்ல தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னு நினைப்போம்.
தூக்குறது நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துப்போம் அப்படி அப்படி தூக்கம் வந்துருதா இல்லையா? அப்ப என்ன அது? நம்ம தூக்கம் வந்து நம்ம அப்படி பிடிக்குது, நம்ம அப்படி பிடிக்க பார்க்குது. ஏன்னா நம்ம டயர்டா இருக்கும். அல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு நிலைமையே இல்லை. அவன் தான் அல்லாஹ். லா தஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள்ல இருக்கிற எல்லாம் பூமியில் இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சான். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அல்லாஹ் நாளைக்கு எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பி எல்லாரும் விசாரணை செய்யும் போது யாரும் அல்லாஹ்ட்ட போய் நின்றுட்டு யாருக்காகவும் அல்லாஹ் நான் சொல்றேன் நீ கேளு பேச முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட போய் இப்படி பேச முடியுமா? யாரும் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பேச முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவங்களை தவிர அல்லாஹ் சொல்லுவான், நீங்க யாருக்கு ஷஃபாத் செய்றீங்களோ ரெக்கமெண்ட் பண்றீங்களோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் அவரை மன்னிச்சிரு இப்படி சொல்லலாம். அப்படி யாருக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அப்படின்னா அல்லாஹ் மட்டும் வணங்குறவங்களுக்கு தான் அல்லாஹ் இந்த பர்மிஷன் கொடுப்பான். அந்த பெர்மிஷன் யாருக்கு கொடுப்பானோ, யார் அல்லாஹ் மட்டும் வணங்குறாங்களோ ஷிர்க் பண்ணலையோ அவங்களுக்காக ஷஃபாத் செய்யலாம், ரெக்கமெண்டேஷன் பேசலாம். யாரு தானா போய் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் நான் சொல்றேன் நீ செய், நீ இத கேளு, அல்லாஹ்ட்ட அந்த பேச்சே நடக்காது. அல்லாஹ்ட்ட நம்ம பேச முடியாது. அல்லாஹு அக்பர். يعلم ما بين أيديهم وما خلفهم. அல்லாஹ் நமக்கு முன்னாடி இருக்கிற எதிர்காலம், இனி எந்த ஃபியூச்சர் என்ன நடக்குமோ அதையும் அவன் தான் அறிந்தவன். நமக்கு பின்னாடி போயிடுச்சே பாஸ்ட், இறந்த காலம் பாஸ்ட் போயிடுச்சு இல்லையா? நிறைய நம்ம நடந்துருச்சு இல்லையா? நம்ம டெய்லி நாள் போயிட்டே இருக்குல்ல. எத்தனை நேற்று முந்தா நேற்று அதுக்கு முன்னால் அப்புறம் லாஸ்ட் மந்த், அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி இயர், அதுக்கு முன்னாடி இயர், இப்படி பின்னாடி போனது. இதுல என்னெல்லாம் இந்த உலகத்துல நடந்துச்சோ, இனி என்னெல்லாம் இந்த உலகத்தில் நடக்க போகுதோ, நம்முடைய லைஃப்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தான் அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. என்னது அல்லாஹ் சொன்னா, யாரா இருந்தாலும் அல்லாஹ் எவ்வளவு அறிவு கொடுத்தானோ அந்த அளவுக்கு தான் அறிய முடியும். அதை தாண்டி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் தான் அறிவு கொடுக்கிறவன். இல்மு கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ். அதனால ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ் எங்களுக்கு அறிவை கொடுப்பாயாக நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். அல்லாஹ் கொடுக்காம நமக்கு அறிவு கிடைக்காது. வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் தன் நாடியவங்களுக்கு அவனிடம் அவன் இருக்கிற அறிவிலிருந்து அவன் எவ்வளவு கொடுக்கிறான் அவ்வளவு தான் நம்ம அறிய முடியும். வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவருடைய குர்சி வானங்கள் பூமி அனைத்தையும் எல்லாத்தையும் உள்ளடக்கி வளைச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய குர்சினா அல்லாஹ்வுடைய பாதங்கள் வைக்கிற இடம், அல்லாஹ்வுடைய ஃபுட் ஸ்டூல். குர்சிங்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஃபுட் ஸ்டூல், அவருடைய பாதத்தை வைக்கிற இடம். அது வானம் பூமி எல்லாத்தையும் வளைச்சிருக்கு. அவன் பாத வைக்கிற இடத்துக்கு கீழே, குர்சிக்கு கீழே இந்த வானம் பூமி எல்லாமே இருக்கு. 7 வானம் 7 பூமி எல்லாம் இருக்கு. அல்லாஹ் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அந்த வானங்கள் பூமி குர்சி எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு கஷ்டம் இல்லை. அல்லாஹ் ரொம்ப லேஸ். எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய பூமி, இது எல்லாத்தையும் பாதுகாத்து நிர்வாகம் பண்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஈஸி. வஹுவல் அலியுல் அதீம். அல்லாஹ் யார் தெரியுமா? அவர்தான் அல் அலி, மிக உயர்ந்தவர். மிக உயர்ந்தவர் அல் அலி. அல் அதீம் மிக மகத்தான மிக பெரியவர் அல்லாஹ். இப்படி அல்லாஹ் அவனை பத்தி ஆயத்துல் குர்சியில சொல்லியிருக்கனாலதான் மொத்த குர்ஆனிலே ஆயத்துல் குர்சி தான் கிரேட்டஸ்ட் ஆயா அப்படி உபயோகிக்கிறாங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நபியும் அதை கேட்டுட்டு கரெக்ட் பெஸ்ட் சரியான ஆன்சர் உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து தெரியுது நாம அல்லாஹ்வை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும் கிரேட் நாலேஜ். அல்லாஹ்வுடைய ஆயத்துல அதுதான் கிரேட் ஆயா. ஏன் அல்லாஹ்வை பத்தி பேசுறது. அதனால நீங்க அல்லாஹ்வை பத்தி நிறைய இல்ம கத்துக்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் இல்ம அதிகமா கொடுங்க. நான் துஆ செய்யறோம். நாம படிச்ச ஹதீஸ் இருக்குது,
உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேக்குற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் கேக்குற ஹதீஸ் இது சஹீஹ் முஸ்லிம்ங்கற அல்லாஹ்வுடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய நபியுடைய ஹதீஸ் தொகுப்பு இமாம் முஸ்லிமுடைய கிதாப் சஹீஹ் முஸ்லிமுடைய 810வது ஹதீஸ். நாம இந்த ஹதீஸ படிச்சு இதுல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாடினா திரும்ப ஒரு நாள் சந்திப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.